சாதாரணமாக அறிவியல் சார்ந்த படிப்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த மாதிரி கவிதை, கட்டுரை, இலக்கியம் இதிலேருந்து ரொம்ப தூரமாக இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எவ்வளவு தூரம் மூட நம்பிக்கை அப்படின்றது இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. ஏன்னா உங்களுடைய முதல்வர் தமிழ் மன்ற நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்றதுக்காகவே வாரம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னாங்க. அதே போல் இயன்முறை மருத்துவம் படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னது எனக்கு இன்னும் பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, மாணவர்கள் ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும் அப்படின்னு அவங்க இன்னும் தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் தயவு கூர்ந்து இன்னும் நேரம் கொடுக்கணும்னு சொன்னாங்க பாருங்களேன். எனக்கு அந்த இடம் தான், நம்மெல்லாம் எங்கேயோ இருக்கோம், தமிழுக்கெல்லாம் இனிமேல் அழிவே கிடையாது அப்படின்ற ஒரு இடத்தை என்னை நோக்கி நகர்த்தியது. அப்படி சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக பழைய பாடல்களே பொருள் பொதிந்தவை அப்படின்னு சொல்றதுக்காக தேவிஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பேராசிரியர் அவர்களே மற்றும் என் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். ஒரு பாடல் காதில் விழுந்தால் அது இசை, மனதில் பதிந்தால் அது நினைவு. இன்றைய தலைமுறையும் கடந்த தலைமுறையும் இணைக்கும் இந்த இனிய பாலமாக இருக்கும் பழைய பாடல்களை பற்றி பேச வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் தேவிஸ்ரீ சவிதா பிசியோதெரபி கல்லூரி மாணவி. இன்று ஆழ்ந்த பொருள் பொருந்திய பாடல்கள் பழைய பாடல்களே என்ற தலைப்பில் என் உரையை தொடங்குகின்றேன். ட்ரெண்டிங் ஆகும் பாடல்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் திங்கிங் ஆக வைக்கும் பாடல்கள் மிகவும் குறைவு. இன்றைய பாடல்களில் பல நம் காதுகளில் சில நாட்கள் மட்டுமே ஒலிக்கின்றன. ஆனால் பழைய பாடல்கள் அவை காதில் மட்டுமல்ல, மனதிலும் வாழ்க்கையிலும் ஒலிக்கின்றன. நடுவர் அம்மா, ஒரு சின்ன கேள்வி. இப்போது ஒரு பாடல் ட்ரெண்டிங் ஆனா என்ன ஆகும்? வைபாகும் ப்ரோ. அதையும் தாண்டி நம்ம மக்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டே ரீல்ஸா போடுவாங்க, 2வது வாரம் ஸ்டேட்டஸா போடுவாங்க, 3வது வாரம் இந்த பாட்டு எப்போ வந்துச்சு நம்ம கிட்டே கேட்பாங்க. ஆனால் பழைய பாடல்கள் அப்படி இல்லை நடுவர் அம்மா. அவை யூடியூபில் மட்டும் ஓடவில்லை, தலைமுறைகளை தாண்டி மனதுகளிலும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அதனால் தான் நான் சொல்றேன், இன்றைய பாடல்கள் ட்ரெண்டிங், பழைய பாடல்கள் எவர் லாஸ்டிங் என்று. காலத்தை விட்டு ஓடிடுச்சுன்றாங்க இவங்க. ஆனா இன்னைக்குமே ஏஸ்தட்டிக்ன்ற பேர்ல பழைய பாடல்களை மட்டும் தான் நம்ம மக்கள் ஸ்டேட்டஸ்லயே ஸ்டோரியில போட்டுக்கிட்டே இருக்காங்க. நிச்சயமா வாழ்க்கையில் எல்லாம் நாம் நினைத்த மாதிரி நடந்தால் அது எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? ஆனா அப்படி நடக்குமா? நடக்காது. அதுதான் பழைய பாடல் அழகாக சொல்றது. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் இணையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. இன்னைக்கு ஒரு போன் கீழே விழுந்தோடனே நம்ம எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடும், வைஃபை போயிட்டா உலகமே போன மாதிரி ஆயிடும். ஆனா அந்த பாட்டு நமக்கு என்ன தெரியுமா சொல்லுது? கஷ்டம் வந்தாலும் கலங்காதே, எதுவும் கடந்து போகுன்றதுதான். நடுவர் அம்மா, இன்னொரு சின்ன கேள்வி. பெரிய மனிதன் யார்? பெரிய மனிதர்னா சரி, என்ன சொல்லிக்க முடியாது. சரி, எல்லாருக்கும் அறம் செய்யக்கூடிய, ஒரு உதவி செய்யக்கூடிய அவங்கள பெரிய மனிதர்கள். ஆனா நம்ம ஜென்சி டெர்ம்ஸ்ல அப்படி இல்லை நடுவர் அம்மா. பெரிய மனிதர்னா இன்ஸ்டாகிராம்ல அதிகமான ஃபாலோவர்ஸ் வைத்திருப்பவன், அதிகமாக லைக்ஸ் வாங்குபவர் தான். ஆனா அந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்கு, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம், உருகியோடும் மெழுகை போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இந்த ஒரு வரியே போதும். நல்ல மனசும் உதவும் குணமும் இருந்தாலே சாதாரண மனுஷன் கூட தெய்வம் அளவுக்கு ஈடாக முடியும்னு இந்த பாட்டு நம்மளுக்கு சொல்லுது. நம்ம எத்தனை பேருக்கால அல்லாரம் அடிச்ச உடனே எழுந்து போ, கை தூக்குங்க பார்க்கலாம். நானும் கை தூக்க மாட்டேன். அதனாலதான் இந்த பாட்டு நம்மளுக்கே பொருந்தது. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த பாட்டு என்ன சொல்றது தெரியுமா? கனவு என்பது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம மக்கள் கனவு மட்டும்தான் காண்றாங்க. அதனால்தான் அதற்காக இந்த பாட்டு சொல்லுது, கனவு மட்டும் காணக்கூடாது, அதற்காக உழைப்பதும் அதை விட ரொம்ப முக்கியன்றதை இந்த பாட்டு நம்மளுக்கு சொல்ல வருது. நடுவர் அம்மா, அம்மாவை பற்றி பழைய பாடல்கள் பேசும் விதமே தனிதான். உதாரணமாக, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே,
நம் வாழ்க்கையின் அடித்தளம் என்பதை குறிக்கின்றது. அதை போல அம்மா என் அழகே தாயில்லாமல் நான் இல்லை போன்ற பாடலும் தாயின் தியாகத்தையும் பாசத்தையும் உணர்த்துகின்றன. இன்றைய பாடல்களிலும் அம்மாவின் அன்பு அழகாக பேசப்படுகின்றது. உதாரணமாக ஆராரிராரோ, அம்மா அம்மா போன்ற பாடல்கள் அம்மாவை நினைத்து எங்கும் மகனின் உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்துகின்றன. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. புதிய பாடல்கள் அம்மாவை நினைவூட்டுகின்றன. பழைய பாடல்கள் அம்மாவின் அருமையை உணர வைக்கின்றன. புதிய பாடல்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்றன. பழைய பாடல்கள் வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகின்றன. அதனால்தான் இன்று கூட அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே என்ற வரியை கேட்டவுடன் பலருக்கும் தங்களுடைய அம்மாவின் முகம்தான் முதல் நினைவுக்கு வருகின்றது. ஏனெனில் காலம் மாறலாம், பாடல்கள் மாறலாம், ஆனால் அம்மாவின் அன்பும் அதை போற்றும் பழைய பாடல்களின் மதிப்பும் சிறப்பும் என்றும் மாறாது. இன்றைய பாடல்களில் அரபிக் குத்து, வார்த்தை கம்மிங் போன்ற பாடல் வந்த உடனே எல்லாரும் எழுந்து டான்ஸ் ஆடுவாங்க. தத்துவ பாடல் மாதிரி. ஏன்னா புரிஞ்சா அது வேற, புரியாம இருந்தாதான் தத்துவம். அவை நம்மை மகிழ்விக்கின்றன, உற்சாகப்படுத்துகின்றன. ஆனால் பழைய பாடலில் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் என்ற பாடல் வரிகள் காதல் மட்டுமல்ல, சுதந்திரம், வாழ்க்கை நம்பிக்கை போன்ற கருத்துக்களும் இருந்தன. புதிய பாடல்கள் சில நிமிட உற்சாகம், பழைய பாடல்கள் வாழ்நாள் சிந்தனை. இன்றைய பல பாடல்கள் நான் தான் மாசு, நான் தான் கெத்து போன்ற உணர்வை தருகின்றன. அது தன்னம்பிக்கை கொடுக்கலாம். ஆனால் பழைய பாடல்களில் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் போன்ற பாடல் முதலில் நீ உன்னை புரிந்துகொள், உன் திறமையை அறிந்துகொள் என்ற ஆழமான கருத்தை கூறுகின்றன. புதிய பாடல் நீ பெரியவன் என்று சொல்கின்றன. பழைய பாடல்கள் நீ ஏன் பெரியவன் ஆக வேண்டும் என்ற கருத்தை தருகின்றன. நடுவர் அம்மா, நான் புதிய பாடல்கள் நல்லதல்ல என்று சொல்லவில்லை. புதிய பாடல்கள் நம்மை ஆட வைக்கின்றன, ஆனால் பழைய பாடல்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. ஒரு காலத்தில் மக்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்தனர். இன்று மக்கள் பாடலை கேட்டு ரீல்ஸ் போடுகின்றனர். அதுதான கால மாற்றம். எல்லாருமே இப்ப பாட்டு வந்தோடனே ரீல்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அந்த பாட்டுல என்ன இருக்கு இல்லைன்னா பாக்குறது இல்லை, எடுத்தோடனே ரீல்ஸ் போட்டு நல்லா இருக்கா, டியூன் நல்லா இருக்கா, ரீல்ஸ் போட்டுடுறாங்க. டிஜே பாக்குறது இல்லையா நீங்க? இன்றைய பல பாடல்கள் எத்தனை வியூஸ் வந்தது என கேட்க வைக்கின்றன. பழைய பாடல் மட்டுமே இதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம் என்று சிந்திக்க வைக்கின்றன. ஒரு பாட்டு ஹிட் ஆகுதா இல்லையா அப்படின்றத அதோட வியூஸால் சொல்லிடலாம். ஆனால் ஒரு பாடல் நல்ல பாடலா இல்லையா என்பதை அதை காலம் கடந்து வாழ்கின்றதா என்பதுதான் சொல்லும். 50 ஆண்டுகளுக்கு முன் வந்த பாடல்களை இன்றும் நாம் பேசுகின்றோம். இன்று வந்த எல்லா பாடல்களும் 50 ஆண்டுகளுக்கு பின் பேசுவோமா? அதுதான் பழைய பாடல்களின் வெற்றி என்று நான் சொல்வேன். அவை வெறும் பாடல்கள் அல்ல, 3 நிமிட இசையால் சொல்லப்பட்ட வாழ்க்கை புத்தகங்கள். அதனால்தான் நான் சொல்வேன், பழைய பாடல்கள் பிளேலிஸ்டில் மட்டும் இருக்கக்கூடாது, நம் லைஃப் லிஸ்டிலும் இருக்க வேண்டும் என்று. எனவே ஆழ்ந்த பொருள் பொருந்திய பாடல்கள் பழைய பாடல்களே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல அடுக்கடுக்கா ஒரு கட்டடம் எழுப்புற மாதிரி பழைய பாடல்கள் தான் எல்லாவற்றிலும் சிறந்தது, அதுதான் உங்களுக்கு பாடத்தையே, வாழ்க்கை பாடத்தையே கொடுக்குது அப்படின்னு அடுக்கடுக்காக அடுக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வச்சுருக்காங்க, புதிய பாடல்கள்லாம் ஒரு 50 வருஷத்தை தாண்டி நிற்குமா? பதில் சொல்லணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நல்ல வேளை கதவும் வேறு அடைச்சி வச்சுருக்கோம், இல்லாட்டி அப்படியே போயிடலான்னு கூட நினைப்பாங்களா என்னன்னு தெரியல. பதில் சொல்லி ஆகணும். அதற்காக அக்ஷிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எதிரணி பேச்சாளர்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் என் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என் பெயர் அக்ஷிதா. ஆழ்ந்த பொருள் பொதிந்த பாடல்கள் பழைய பாடல்களா புதிய பாடல்களா என்ற தலைப்பில் நான் புதிய பாடல்களே என்ற அணியிலிருந்து பேச வருகிறேன். எதிரணியினர் பழைய பாடல்களை பற்றி பேசும்போது அவற்றின் அழகையும் ஆழத்தையும் பற்றி நிறைய சொன்னார்கள். அதுலேயும் தேவிஸ்ரீ அவங்க பேசின பேச்சில் என் பிளேலிஸ்டே கொஞ்சம் மாறிடுச்சு. அவங்க சொன்னதில் எனக்கு எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, ஆழம் என்பது கடந்த காலத்தில் மட்டும் இருக்கிறதா, இல்லை ஒவ்வொரு காலமும் தனது ஆழத்தை பதித்து கொண்டே இருக்கிறதா? என்னை பொறுத்தவரை இரண்டாவது தாங்க சரி. ஏனென்றால் பாடல்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை ஒரு தலைமுறையின் உணர்வுகளின் பிரதிபலிப்பு.
காலத்திற்கேற்ப காற்று மாறும், தலைமுறைக்கேற்ப பாடல்களும் மாறும். பழைய பாடல்கள் அந்த காலத்து தலைமுறையும் அந்த காலத்து மனிதனை பற்றி பேசுச்சு. ஆனால் இன்றைய பாடல்கள் இந்த கால மனிதனை பற்றி பூமரா பேசிட்டு போயிருக்காங்க பாருங்க. என்ன பண்ணுறதா சொல்லுங்க. இன்று ஒரு இளைஞன் எதிர்கொள்வது என்ன? நம்ம எல்லாரும் என்ன எதிர்கொள்கிறோம்? போட்டி, நிச்சயமற்ற எதிர்காலம், டிப்ரெஷன், தோல்வி பயம், தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு கொள்வது, இதெல்லாம் தானே. இந்த உணர்வுகளை புதிய பாடல்கள் தான் அதிகமாக பேசுகின்றன. அதனால் தான் அவை இன்றைய தலைமுறைக்கு ஆழமாக தோன்றுகின்றது. இப்போது சிலர் கேட்கலாம், பழைய பாடல்களில் இருந்த தமிழ் எங்கே, அந்த கவித்துவம் எங்கே என்று. நான் கேட்கிறேன், ஒரு கருத்து மக்களிடம் எளிதாக போய் சேர வேண்டுமா இல்லையா? இன்றைய பாடல்களின் மிகப்பெரிய பலம் அவற்றின் எளிமை. எளிமை ஆழத்துக்கு எதிரி அல்ல, மாறாக ஆழமான கருத்தை எல்லோருக்கும் புரியும் வகையில் அது மிகப்பெரிய திறமை. பழைய பாடல்கள் ஆழமானவை என்று சொல்வது சரி, ஆனால் அந்த ஆழத்தை எத்தனை பேர் என்று புரிந்து கொள்கிறோம்? சில நேரங்களில் ஒரு பாடலின் பொருளை புரிந்து கொள்ள பாடலை விட அதன் கீழே இருக்கும் யூடியூப் கமெண்ட்ஸை தான் அதிகமாக படிக்க வேண்டியதாக இருக்கிறது நடுவரம்மா. ஆனால் புதிய பாடல்கள் நேராக மனசுக்குள் சென்று விடுகின்றன. ஒரு நல்ல கருத்தை மக்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்வதும் ஆழம்தானே. இப்போது சமீபத்தில் வந்த ஒரு வரியை எடுத்துக்கொள்ளுங்கள். RCBக்கு காலம் வருது, எனக்கு என்ன குறைச்சலா? சரிதான், இந்த வரியை கேட்டவுடன் அனைவருக்கும் சிரிப்பு வரும். ஆனால் அந்த வரிக்குள் இருக்கும் நம்பிக்கையை பாருங்கள். 17 வருடங்கள் கோப்பை வெல்லாத ஒரு அணி வென்ற போது எத்தனை தோல்விகள் வந்தாலும் எனக்கான நேரமும் வரும் என்ற நம்பிக்கையை சொல்கிறது. இன்றைய இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான வரிகள் ஏன் பிடிக்கிறது தெரியுமா? அவர்கள் தங்களையே அந்த வரிகளில் வைத்து பார்க்கிறார்கள். அதுதான் ஒரு பாடலின் ஆழம். ஒரு மோட்டிவேஷனல் செமினாரை விட ஒரு பாடல் நம்ம அதிகமாக மோட்டிவேட் செய்யுதுங்க. ஏன்னா ஒரு செமினாரை ஒரு 2 மணி நேரம் கேட்போமா, ஆனால் ஒரு பாட்டை குறைந்தது 100 முறையாவது கேட்போம். அதனால் தான் சில பாடல் வரிகள் வெறும் வரிகளாக இல்லாமல் வாழ்க்கை நம்பிக்கையாக மாறுகின்றன. மேலும் ஒரு முக்கியமான மாற்றம், பழைய பாடல்களில் பெரும்பாலும் ஆண்களின் உணர்வுகள் தான் அதிகமாக பேசப்பட்டது. காதல், பிரிவு, ஏக்கம் அனைத்தும் நாயகனின் பார்வையில். ஆனால் இன்று யாரோ வந்து சுதந்திரம் கொடுக்க நீயோ அடிமை இல்லையடி, உன் மனதில் உன் சுதந்திரம் உண்டு, நீயே உணர்ந்து கண்டுபிடி, மனிதே வெளியே வா, மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணே என பெண்களின் உணர்வுகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவர்களின் காதல், கனவுகள், சுயமரியாதை, ஏமாற்றங்கள், அவர்களின் குரல், இவை அனைத்தும் பாடல்களில் இடம்பெறுகின்றன. அதனால் பெண்களுக்கும் அந்த பாடல்களோடு ஒரு நெருக்கம் உருவாகிறது. ஒரு சமுதாயத்தின் எல்லா குரல்களுக்கும் இடம் கொடுப்பது ஆழம் அல்லவா நடுவர் அவர்களே? இன்னைக்கு கூட மகளிர் தினத்துல என்ன பாட்டு போடுறாங்க? சிங்கப்பெண்ணே வருது இல்லையா? தேவிஸ்ரீ அவங்க பழைய பாடல்கள் அம்மாவின் தியாகத்தை பற்றி பேசினேன் என்று கூறினார். அம்மாவை தியாகத்தின் உச்சிக்கே எடுத்துட்டு போயிட்டாங்க தேவிஸ்ரீ. நான் கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு மனிதனாக பார்க்க விரும்புகிறேன். அம்மா என்றால் தியாகம், தனக்காக எதையும் செஞ்சுக்காம குடும்பத்துக்காகவே வாழ்றவங்க என்ற விதையை பழைய பாடல்கள் விதைத்தன. புதிய பாடல்கள் அம்மாவை ஒரு தியாக சின்னமாக மட்டும் இல்லாமல் ஒரு உணர்வாக நமக்கு உணர வைக்கின்றன. தியாகத்தை சொல்லி அவர்களை அடுப்படியில் அடைப்பதற்கு பதிலாக அந்த உறவை உணர வைக்கின்றன. என் கண்ணீரம் வந்தால், என் நெஞ்சில் பாரம் வந்தால், சாய்வேனே உன் தோளிலே, கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளிலே, இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் என்ற இப்பாடல் வரிகள் இருக்கும் ஆழத்தை யாராலையும் மறுக்க முடியாது நடுவர் அவர்களே. நிச்சயமா. மேலும் தேவிஸ்ரீ அவர்கள் பழைய பாடல்கள் மனிதன் எப்படி வாழ வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று பல விஷயங்களை கூறினார். அதுவும் ஒரே பாட்டில். ஏங்க இப்போ நீங்களே சொல்லுங்க, என்னடா லைஃப் இதுன்னு உட்காந்துட்டு இருக்கப்போ நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி பார்க்குது, சிறகை விரித்து பரப்போம் அப்படின்னு யாராச்சும் பாடினா ஒரு கோவம் வரும் பாருங்க. பக்கத்தில் இருக்க எதையாவது தூக்கி அடிக்கலாமான்னு தோணும். ஆனால் அதுவே நம்பிக்கை ஒன்று நெஞ்சுக்குள் போதும், புயல் காற்று கூட பூவாகிடும், வலியின்றி இங்கே வசந்தங்கள் இல்லை,
படும் காயமெல்லாம் பரவாயில்லை என்று கேட்கும்போது மனசுக்கு வரும் தைரியம் தினசரி வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவை சாதிக்கிற கைடு இல்லைங்க, ஆறுதல் தான் என்பதை உணர்த்துகிறது நடுவர் அவர்களே. ஒரு இலக்கியம் அப்படி தான் செய்ய முடியும். அதாவது மனதுக்கு ஒரு வருடக்கூடிய ஒரு விஷயம். இப்போது சமீபத்தில் தொற்றுநோய் காலம் வந்தது, கொரோனா காலம். ஒருத்தரை பார்த்துக்க முடியல, வீட்டுக்கு வந்தாலே ஐயோ போயிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். எங்களை மாதிரி பேச்சாளர்களை எல்லாம் எது வாழ வச்சுதுன்னு நினைக்கிறீங்க? நான்லாம் மொட்டை மாடியில் போய் பேசிகிட்டு இருப்பேன். அந்த தண்ணி டேங்க் இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி நின்று ஆவேசமாக பேசிகிட்டு இருப்பேன். அப்புறமா தான் நல்ல வேளை கூகுள் மீட்டு, ஜூம் மீட்டிங் இந்த மாதிரி வந்தது. அதில் நம்ம இலக்கியத்தை பேசினோம். அதனால் இலக்கியம் என்பது, பாடல்கள் என்பது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அப்படியே ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய மனசை எது ஆறுதல் படுத்துமோ அதுதான் சிறந்த இலக்கியம். அந்த வகையில் புதிய பாடல்கள் தான் சிறப்புன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், ஏன்னா நீங்களும் வேற கை தட்டிகிட்டு இருக்கிறீங்க. பார்ப்போம். இப்போது இந்த ஜென்ரேஷனுக்கு நாஸ்டாலஜியா ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு. ப்ரீ கோவிடே அந்த காலம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். 2000களில் வந்த பாடல்களை இன்னைக்கு கிளாசிக்னு கொண்டாடிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கோம். இன்னும் 10 வருஷம் கழித்து இன்றைய பாடல்களையும் கிளாசிக் என்று ரீல்ஸ் போட போகிறோம். அதனால் ஒரு பாடல் பழையதாக இருப்பதற்கும் ஆழமாக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மேலும் தேவிஸ்ரீ அவர்கள் ரீல்ஸ் வியூஸை பற்றிலாம் பேசினாங்க. நடுவர் அவர்களே, அதை கேட்டபோது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏனென்றால் அவர்களே ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். இன்ஃப்ளூயன்சராக இருக்கவங்க ரீல்ஸை பற்றி குறை சொன்னால் அது எப்படி இருக்குது தெரியுமா? ஜிலேபி சாப்பிட்டு கொண்டே சக்கரை ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நடுவரம்மா, இப்போ ரீல்ஸ் போகாத விஷயம் ஏதாச்சும் இருக்கா? சமையல் குறிப்பிலேருந்து செமஸ்டர் ரிசல்ட் வரைக்கும் எல்லாமே ரீல்ஸ் தான். ஒரு பாடலுக்கு கோடிக்கணக்கான வியூஸ் வருவது தற்செயலாக அல்ல. மக்கள் அதில் தங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். அதனால் தான் அதை மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். வியூஸ் என்பது வெறும் எண் அல்ல, அந்த பாடல்களுடன் மக்கள் கனெக்ட் ஆகிறார்கள் என்பதற்கான சான்று. சில நேரங்களில் நம் பாடலை ரசிப்பதை விட அந்த காலத்தை மிகவும் ரசிக்கிறோம். காலம் ஒரு பாடலை பழையதாக மாற்றலாம், ஆனால் அதன் ஆழத்தை தீர்மானிப்பது மக்களின் மனதுதான். நண்பர்களே, ஆழம் என்பது கடினமான வார்த்தைகளில் இல்லை, மனதை தொடும் உண்மைகளில் இருக்கிறது. அது வயதில் இல்லை, அதன் தாக்கத்தில் இருக்கிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கை. இசையும் அதற்கு விதிவிலக்கல்ல நடுவர்களே. ஒவ்வொரு தலைமுறையும் தன்னுடைய ஆழமான பாடலை உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறது. இன்று ஒரு இளைஞன் ஒரு பாடலை கேட்டுவிட்டு இது என்னோட வாழ்க்கையை பற்றி தாங்க பேசுது என்று உணர்ந்தால் அந்த பாடல் ஆழமான பாடல் தான். அது புதிய பாடலாக இருந்தாலும் சரி, பழைய பாடலாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்றைய தலைமுறையின் வாழ்க்கையை, உணர்வுகளை, போராட்டங்களை, கனவுகளை அதிகமாக பிரதிபலிப்பதால் புதிய பாடல்கள் நமக்கு இன்னும் நெருக்கமாக இருக்கின்றன. ஒரு பாடலை கேட்டுவிட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு கூகுளில் தேடினா அது ஒரு வகை ஆழம். ஒரு பாடலை கேட்டுவிட்டு அடடா இது நம்ம கதையாச்சே என்று தோன்றினால் அதுதான் உண்மையான ஆழம். பழைய பாடல்கள் பொக்கிஷம் என்பதை யாரும் மறுக்கவில்லை. அவை நம்முடைய வேர்கள். ஆனால் வேர்கள் மட்டும் இருந்தால் போதாது, புதிய கிளைகளும் புதிய மலர்களும் மலர வேண்டும். அப்படித்தான் இசையும் வளர வேண்டும். இறுதியாக ஒன்றை மட்டும் கூறி முடிக்கிறேன். பழைய பாடல்கள் காலத்தை வென்றிருக்கலாம், ஆனால் புதிய பாடல்கள் காலத்தோடு சேர்ந்து மனிதர்களின் மனதையும் வென்று கொண்டிருக்கின்றன. அதனால் ஆழ்ந்த பொருள் பொதிந்த பாடல்கள் என்றால் புதிய பாடல்களே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக பேசிட்டாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கே பயம் வந்துடுச்சு, எங்கே தீர்ப்பையும் சேர்த்து சொல்லிடுவாங்களோ, அப்புறம் என்னை கூப்பிட்டதே தேவையில்லாமல் போயிடுவோம் அப்படின்னு ஒரு பதட்டத்தை வேற கொடுத்துட்டாங்க. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்.